வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு
நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோடு நீ விசேஷமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாக பதிந்து எந்தெந்த பகுதிகள் திருத்தப்பட வேண்டுமோ அந்தந்த பகுதிகள் திருத்தப்பட்டு எந்தெந்த பகுதியிலே நம்ம வளர வேண்டுமோ அந்தந்த பகுதியிலே வளரும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாம் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இந்த நாளிலே உங்களிடத்திலே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ற அந்த தலைப்பிலிருந்து உங்களிடத்தில் பிரசங்கிக்கும்படியாக நான் இருக்கிறேன். Today I want to preach to you on the topic of poor in spirit. What do we do when we experience losses in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழப்புகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் அதற்கு எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அந்த இழப்பிலை? How do we react when we personally experience loss in wealth, in health, mental health or physical health? How do we react when we experience loss in our jobs, in reputation, in love, joy, peace, in assurance and so on and so forth? நாம் நம்முடைய செல்வத்திலே ஒரு இழப்பை அனுபவிக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை இழக்கும் பொழுது, நம்முடைய உடல் நலத்தை நாம் இழக்கும் பொழுது, நம்முடைய வேலைகளை இழக்கும் பொழுது, நம்முடைய நல்பெயரை இழக்கும் பொழுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், உறுதி என்ற பலவைகளை நாம் அதை இழக்கும் பொழுது அதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? As Christians, Jesus teaches us that we ought to have a certain attitude in our hearts when we experience losses in our lives. கிறிஸ்தவராக இருக்கின்ற நீங்களும் நானும் இயேசு நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில இழப்புகளை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். While we experience losses in our lives, the attitude of our heart should reflect the faith that we have in our God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்திக்கும் பொழுது நம்முடைய மனப்பான்மையானது நம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று அது வெளிப்படுத்த வேண்டும். In Matthew chapter 5 verses 1 to 3, the Gospel of Matthew describes the context in which Jesus taught the people. இந்த மத்தேயுவின் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷமானது 1-2வது வசனங்களிலே அந்த இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை, சூழ்நிலையை விவரிக்கிறது. 1வது வசனத்திலே நம்ம அதை படிக்க கேட்போமே. மத்தேயு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். When Jesus saw the crowds, scripture says that he went up to the mountain and he sat down and wanted to teach the people who were following him and his disciples. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மலையின் மேல் ஏறினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அந்த மலையின் மேல் ஏறின உடனே அவர் அமர்ந்து அவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலும் அந்த ஜனங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார் என்று மத்தேயுவின் சுவிசேஷம் நமக்கு விளக்குகிறது. இயேசு தன்னை பின்தொடர்கிறவர்களுக்கு ஒரு விசேஷ குணம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று அறிந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus desired that those who followed him should reflect a certain trait, a certain type of attitude in their lives. For Jesus, it was not just about blessing the people, you see. இயேசுனுடைய அபிப்பிராயத்திலே ஜனங்களை வெறும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான மனப்பான்மையும் இருக்க வேண்டும், ஒரு விசேஷமான ஒரு குணம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். For Jesus, it was not just about blessing, but it was also about teaching the people who are following him to have a certain attitude in their hearts. It was about living a life that tangibly reflected the faith in Jesus.
இயேசு ஏன் அதை கற்றுக் கொடுத்தார் என்றால், அந்த மனப்பான்மையானது தேவன் மீது உள்ள அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்பேற்பட்ட மனப்பான்மை தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக உதவி செய்யும். It was this attitude that was sustained the people who are following him and his disciples. So therefore Jesus goes to great length to teach those who sought him out. ஆகையால் இயேசு இந்த பிரசங்கத்தை, இந்த போதனையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதியானது 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரை அதை மலை பிரசங்கம் என்று நம்ம அதை அழைக்கலாம். Now Jesus goes to great length to teach the people of God who are following him and his disciples. And this teaching is often called the Sermon on the Mount. And this begins from Matthew chapter 5 verse 3 all the way up to Matthew chapter 7 verse 27. Today we will look at the very first teaching. இன்றைக்கு இயேசு கற்றுக் கொடுத்த அந்த போதனையுடைய முதல் போதனையை நாம் கவனிக்க போகிறோம். முதல் வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தாமே நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாக கிரியை செய்யும்படியாக நம்ம இடம் கொடுப்போமாக. Today we're going to look at the very first teaching and let's receive by faith what Jesus is saying in our hearts and allow those words to begin to work in our hearts and respond to him. மூன்றாவது வசனத்தை அதை படிக்க கேட்போமே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The very first thing Jesus taught is that blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Now what does it mean to be poor in spirit? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் என்ன? The poor in spirit are those who experience a lack in their lives and yet wait patiently for the Lord. ஆவியின் எளிமை உள்ளவர்களுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பை சந்திக்கிறார்கள். ஆனாலும் அந்த இழப்பை சந்தித்தாலும் அவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்களின் அர்த்தமாய் இருக்கிறது. The poor in spirit are those who though experience a lack, who though experience a loss in their lives, yet patiently wait upon the Lord. Even though they are despairing, they choose to wait upon the Lord. Even though God has not answered, they choose to wait upon the Lord, trusting that God will act on their behalf. அவர்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் இன்னும் மறு உத்தரவு கொடுக்காமல் இருந்த போதிலும் அந்த காலகட்டத்தை கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் எனக்காக பதில் கொடுப்பார், கர்த்தர் என் சார்பாக எனக்காக பேசுவார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. Now Jesus was teaching the people who were coming to him to patiently wait upon the Lord to meet their needs. இயேசுவினிடத்திலே வந்தவர்கள் இடத்திலே இயேசு இதை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நிறைவை பெறாமல் இருந்தாலும், ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை பெறாமல் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிறார். Jesus is teaching the people who are coming to him to patiently wait upon the Lord to meet their needs. Even though they do not experience the fullness of God's blessing and intervention in their lives, Jesus says, wait upon the Lord. Jesus encourages the people that such people who are poor in spirit, will experience the kingdom of God both now and also in the future. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆவியின் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்பொழுதும் இந்த நேரத்திலும் அவர்கள் அனுபவிப்பார்கள், வருகின்ற நாட்களிலும் முழுமையாக அவர்கள் அனுபவிப்பார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யமானது, பரலோக ராஜ்யமானது அவர்களுடைய சமூகத்தில் இருக்கிறது.
ஏனென்றால் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜா அவர்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அதே வேளையிலே இந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யமானது முழுமை பெறக்கூடிய ஒரு நாள் இருக்கும். அந்த நாள் எதிர்காலத்தில் இருக்கிறது என்றும் இயேசு கற்றுக் கொடுத்தார். Now in the New Testament, Jesus taught the people that the kingdom of heaven was present because the king of the kingdom of heaven was in their midst. But at the same time, the kingdom of heaven will only be fully experienced on earth sometime in the future, where every tongue, where every tribe will confess that Jesus Christ is Lord. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், பரலோக ராஜ்யமானது முழுமை பெறும் பொழுது ஒவ்வொரு நாவும் ஒவ்வொரு இனமும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும். ஆனால் அந்த நாள் இன்னும் வரவில்லை என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now what the people experience in their life through Jesus' ministry is a small blessing, small part of the full blessing of God that they will experience in the future. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், அவருடைய ஊழியம் மூலியமாக வரக்கூடிய, அதாவது அவர்கள் மத்தியிலே இயேசு பூமியில் இருக்கிறார். இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நான் உங்களோடு இருக்கும் பொழுது இந்த ஊழியத்தின் நிமித்தமாக பெறக்கூடிய ஆசீர்வாதமானது அது வெறும் ஒரு பங்கு தான். அந்த முழுமை எப்பொழுது வரும் என்றால், பரலோக ராஜ்யமானது இந்த பூமிக்கு முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை அப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள். Now we must remember that this is Jesus who is speaking here. The Son of God, who has all the power and the authority, whose ministry cannot be compared to any. Not that Jesus' ministry is not powerful at all. Quite the contrary, Jesus' ministry was the most powerful on earth. நாம் யார் இந்த சூழ்நிலையிலே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு எல்லா சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் இருந்த போதிலும் அவருடைய ஊழியத்துக்கு ஈடு இணை இல்லாதவர்கள் இருக்கக்கூடியவராய் இருக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் அறிந்தவராக, எல்லா அதிகாரம் உள்ளவராய் இருந்த போதிலும் அவர் சொல்கிறார், இந்த ஆசீர்வாதம், என்னுடைய ஊழியத்தின் மூலியமாக வரக்கூடிய இந்த ஆசீர்வாதமானது உடைய முழுமை பரலோக ராஜ்யம் பூமியிலே முழுமையாக ஸ்தாபிக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதை சொல்லும் பொழுது இயேசுனுடைய ஊழியமானது வல்லமை இல்லை என்று இல்லை. இயேசு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆவின் எளிமை உள்ளவர்கள் தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். But the way of the Lord, my friends, is that the full blessing in Christ Jesus will only be experienced when Jesus comes back as King of Kings. இயேசுவில் உள்ள ஆசீர்வாதங்கள், சகலவிதமான ஆசீர்வாதங்களுடைய முழுமை எப்பொழுது நீங்களும் நானும் அனுபவிப்போம் என்றால், இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரும் பொழுதுதான். அந்த நாளில் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைவு பெறும். ஆனால் அது நிறைவு வரைக்கும் இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை பெறுவதற்கு முன்பதாக இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இயேசு தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches the people that those who are poor in spirit, waiting upon the Lord, will experience the rule of God in their lives now and will experience the rule of God more fully in the future. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆவின் எளிமை உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆளுகையை இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த ஆளுகையை முழுமையாக எப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றால், இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரும் பொழுது.
ஆகையால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இந்த ராஜ்யமானது நிறைவு பெறுவதற்கு முன்பதாக உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களை நிலைத்திருக்க செய்யும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus is teaching the disciples and those who are following him that do not be following me for this blessing, but have a heart that will wait for God, that will wait for the fullness of his blessing, for the fullness of his kingdom. Now Jesus goes on to say that those who are experiencing this partial blessing are blessed or blessed. இயேசு அதாவது அந்த ஆசீர்வாதத்தை, முழு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எப்படி அழைக்கிறார் என்றால், நீங்கள் பாக்கியவான்கள். Does it mean that it is a blessing to experience loss, or is a blessing to experience partial blessing in our lives? Is that what Jesus is saying? இயேசு இந்த இழப்பின் சூழ்நிலை இருப்பது ஒரு பாக்கியம் என்று சொல்கிறாரா? அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறவர்கள், அதான் அர்த்தம். The word blessed here means that the people who are doing what the Lord requires. So Jesus is saying that if you are waiting upon the Lord, even though you only have partial blessing, you are doing exactly what God is requiring you. That is pleasing before God. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க ஏன் பாக்கியவான்கள் என்றால், நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, அந்த முழுமை பெறுவதற்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். Those who experience a lack in their life and choose to trust God, having the right attitude, Jesus says, pleases the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அந்த முதல் பாடத்திலே, அந்த முதல் போதனத்தை, அந்த போதகத்தினுடைய முதல் பாகத்திலே அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இழப்பை சந்திக்கின்ற நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை மட்டும் பெற்றுக்கொண்டு அதனுடைய முழுமை பெறாதவர்கள் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் கர்த்தருக்காக காத்திருந்து, கர்த்தர் என்னுடைய கூக்குரலை கேட்டு அவர் பதிலளிப்பார் என்று சொல்லி கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் அதை பார்த்து அதை பூரிக்கிறார், அதை சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த மனப்பான்மை இருக்கிறதே, அந்த மனப்பான்மை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. That the attitude of waiting upon the Lord, Jesus says, pleases God. Now, my dear brothers and sisters, how do we respond to God when we experience certain types of losses in our lives? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை அறிந்தும் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தும் அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில இழப்பை சந்திக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை கூட சில நேரத்தில் இழந்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Now, how do we respond to God when we experience certain types of losses in our lives, even seemingly the absence of God in our lives? How is the attitude of our hearts? My dear friends, it could be a loss of wealth. In this economic situation that the world is living in, perhaps it's a loss of wealth. Perhaps it's a loss of mental or physical health. இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நான் ஒருவேளை செல்வத்தை இழந்திருக்கலாம், அல்லது இந்த சூழ்நிலை மூலியமாக வரக்கூடிய மனநிலையை, மன ஆரோக்கியத்தை, உடல்நலத்தை நாம் இழந்திருக்கலாம். இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நாம் நம்முடைய வேலைகளை இழந்திருக்கலாம், நம்முடைய நல் பெயரை கூட நம்ம இழந்திருக்கலாம், நற்சாட்சியை இழந்திருக்கலாம், நம்முடைய அன்பை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், உறுதியை இழந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? My friends, when we lose health, wealth, jobs, reputation, love, joy, peace and assurance,
How is our attitude? நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? It could be something that you have been waiting for and praying for a long time. அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கலாம். Have we given up on God? Have we gotten angry with God and walked away from Him, thinking that I don't want to have anything to do with God anymore? ஒருவேளை இந்த நாட்களாக காத்திருந்து இனிமே நான் காத்திருக்க விரும்பவில்லை என்று நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிறோம், ஆண்டவர் மீது கோபமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியின் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா? Doesn't Jesus say, blessed are those who are poor in spirit, those who wait upon the Lord, despite experiencing lack, despite experiencing only a partial blessing in their life? Does not Jesus say that these people bring joy to God's heart because they choose to trust in God than to doubt God? ஆண்டவர் மீது நம்பிக்கையாய் இருப்பது அது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறது. இழப்பை சந்திக்கும் பொழுது கூட ஓரளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அந்த முழுமையை பெறாமல் இருந்தும் கர்த்தருக்காக காத்திருக்கிறது கர்த்தருடைய இருதயத்தை பலப்படுத்துகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோமா? அல்லது தேவனை விட்டோமா? அல்லது தேவன் மீது கோபமாக இருக்கிறோமா? Or have we left God, or have we started to be angry with God? The Bible reminds us that God does not forget His people who seek Him despite their suffering. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவரை நம்பி இருக்கிறவர்களே, இயேசு தேவனை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவர் மறப்பதில்லை, அவர்களுடைய வேதனையை ஆண்டவர் மறப்பதில்லை என்று 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you 2 verses that it tells us that God does not forget His people. சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனம், in Psalm 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உன்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். ஆனால் நீ கர்த்தருக்காக காத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது வசனம் 13வது வசனத்தையும் நாம் படிக்க கேட்போமே. In Isaiah 49 verse 13 we also read about how God does not forget His people. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆமென். சிறுமைப்பட்டிருக்கிறவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. Now Jesus taught those who came to Him on the mountain that God is pleased with those who patiently wait upon Him despite experiencing losses or lack, trusting that God will meet their needs. இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், வாழ்க்கையிலே இழப்புகளை சந்தித்த போதிலும், வாழ்க்கையிலே ஓரளவு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இருந்த போதிலும், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறார்கள் என்று இயேசு அந்த மலை பிரசங்கத்திலே கற்றுக் கொடுக்கிறார். In a world that expects immediate response to things, Jesus teaches us to wait upon the Lord for His full blessing. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய நாட்களிலே அநேக காரியங்கள் உடனடியாக பெற வேண்டும் என்று நம்ம ஏங்குகிறோம். ஏனென்றால் அவனமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை கேட்ட உடனடியாக அடைந்து கொள்ளக்கூடிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே, அவனமான ஒரு மனப்பான்மை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதா?
நான் கேட்ட உடனே உடனடியாக எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று அவனமான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? Do we also carry what we experience in the world, where we ask for something and we get it quite immediately? Do we also expect that from God, that when we ask God something and it has to be given quite immediately? But Jesus teaches here something quite different. He says to wait upon the Lord. And those who wait upon the Lord, those who have such a heart, such a posture in their heart, they please the heart of the Lord because they trust in Him, despite not getting what they long for. பெற்றுக்கொள்ளாததை ஜெபித்து கொண்டிருந்து காத்து கொண்டிருந்து இன்னும் பெறாமலும் இருந்த போதிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறாரே, அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? Do we have that sort of a heart? Can we be satisfied with what God has allowed and blessed us with for now? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தது, இப்பொழுது நம்மை ஆசீர்வதித்தது நமக்கு போதுமானதா இருக்கிறது என்று மன திருப்தியோடு நம்மளால் வாழ முடியுமா? மன திருப்தியாக வாழ வேண்டும் என்று தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவத்திலிருந்து எது வந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக காத்திருப்பது தான் ஒரு சீஷனுடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதிருப்தியாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? Do we still live with unsatisfied lives because we still do not get what we have asked of God? Is that the sort of attitude that Jesus teaches? Now, for those of us who love and worship Jesus as Lord and Savior over our lives, how is our attitude to Him when we suffer loss or when we experience something that we have asked of Him and He has not given? நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதித்து நேசிக்கின்ற சீஷர்களே, இயேசுவை நேசிக்கிறவர்களே, ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் பெறாமல் இருக்கிறவர்களே, நம்மளுடைய மனப்பான்மை, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? Jesus teaches us that we will experience the kingdom of God in some measure now, but it will only be fully experienced in the future. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகை ஆசீர்வாதம் ஓரளவு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே நம்ம அனுபவிப்போம். ஆனால் அதனுடைய முழுமை எப்பொழுது நம்ம அனுபவிப்போம் என்றால், அவர் வானங்களிலே ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரும் பொழுது, அந்த நாளில் தானே கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். Are we upset with God with what we are experiencing now because we expect Him to do something else? ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியமானது இன்னும் பெறாமல் இருப்பதினாலே நான் வேதனையாக கோபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் ஆண்டவர் விரும்புகிறாரா? Is this the type of attitude that we should have? You see, what will sustain us is trusting and waiting upon the Lord, whether we have or we don't. And that's the sort of attitude that will help us to get through, finish the race. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட மனப்பக்குவம், அதாவது கர்த்தருக்காக காத்திருப்பது, இழப்பிலும் சரி நிறைவிலும் சரி, கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மனப்பான்மையை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டப்பந்தயத்தை முடிக்கும்படியான பலத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். பவுல், தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய பவுல் என்ன சொல்கிறார் என்றார், அவருக்கு நிறைவாகவும் வாழ முடியும், குறைவிலும் அவருக்கு வாழ முடியும், மனரம்யமாக எந்த சூழ்நிலையிலும் அவரால் வாழ முடியும் என்று அவர் சொல்கிறார். அதை படிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. In Philippians chapter 4 verses 11 to 13, Paul the servant of God states that he has learned to live humbly and also to live with plenty, because it is Jesus who gives him the strength to live in all situations. பவுல் சொல்கிறார், எல்லா சூழ்நிலையிலும்
பலன் கொடுக்கக்கூடிய இயேசு தான் அவரை பலப்படுத்துகிறார். படிக்க கேட்போமே. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமென். பவுல் சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதல்ல, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க. அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கற்றுக்கொண்டேன். Paul states that he has learned to accept the situation that he is in, knowing that God will strengthen him in all situations. பவுல் என்ன சொல்கிறார் என்றால், எந்த நிலைமையிலும் வாழ்வதற்கு நான் கற்றுக்கொண்டேன் என்று. இதை தான் இயேசுவும் கற்றுக் கொடுத்தார். Now this is also what Jesus taught, isn't it? Jesus taught his disciples and those who followed him that God is pleased with those who wait upon the Lord, despite experiencing loss and despite only experiencing partial blessings in their lives. Because all in all, it is God who sustains them. Perhaps some of us, the Lord is teaching us to learn this afresh. ஒருவேளை இயேசு நம்மிலே ஒரு சிலர் இதை கற்றுக் கொடுக்கும்படியாக நம்மிலே கற்றுக் கொடுக்கும்படியாக அந்த வார்த்தைகளை பேசுகிறார். Learn to be satisfied and wait upon the Lord for strength. கர்த்தருக்குள்ளாக மனரம்யமாக இருப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க நமக்கு ஒரு மனப்பான்மை தேவை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை கர்த்தர் சொல்கிறார், அவர் மீது உள்ள அந்த விசுவாசத்தை இழக்குகிறவர்களுக்கு அவர் பிரியமாயிரார். Now God's word states that God is not pleased with those who lose their faith, but calls us to live by faith. விசுவாசத்தினாலே ஜீவிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் விசுவாசத்தை விட்டு வாழக்கூடியவர்களின் மீது அவர் பிரியமாயிரார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதை படிக்க கேட்போமே. Let's have that read. Hebrews chapter 10 verse 36 to 39. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சங்காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 38வது வசனத்தை கவனிங்களே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. மறுபடியுமாக அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக அந்த இழப்பை சந்திக்கும் பொழுது நம் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் மீது கோபமாக ஏமாற்றம் அடைந்த ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோமா? My dear brothers and sisters, the word of God over and over again reminds us that our heart's attitude is important, whether we are fully blessed, partially blessed, whether we experience loss. How is our heart? Do we still wait upon the Lord and trust Him? ஆண்டவர் மீது பிரியமாய் இருந்து விசுவாசமாய் இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வரை, ஆண்டவர் பேசும் வரை நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? My dear brothers and sisters, how do we respond to God in our losses? நம்முடைய இழப்பிலே
நம்ம ஆண்டவருக்கு எவனமாக மறு உத்தரவு கொடுக்கிறோம். இயேசு நமக்கு என்ன திறமை உற்சாகப்படுத்துகிறார்? அவரிடத்திலே காத்திருக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறார். Jesus encourages us to wait upon him. Blessed are those who are poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு சொல்கிறார். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரியே, ஒருவேளை நீ ஆண்டவராக இயேசுவை இன்னும் அறியாமல் அவருடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால், இந்த வேளையிலே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவரை நம்பும்படியாக உன்னை அழைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவனமான ஒரு சுழல் காற்று வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து மோதினாலும் அதை தாங்குவதற்கு தானே உனக்கு பலன் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய இழப்பிலே, உன்னுடைய வேதனையிலே உன்னை தாங்கும்படியான பலத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். If you do not know Jesus, Jesus invites you to trust him in your loss and in your pain. Because only Jesus can set you free from that which entraps you in your heart and in your mind. உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய சிந்தையும் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு. அவரிடத்தில் நீ வருவாயா? அவரை நீ நம்புவாயா? அவரை நீ பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்வாயா? Will you trust him? Will you embrace him? Will you worship him as Lord and Savior even in your pain that entraps and enslaves you? Will you trust him to set you free? For those of us who worship Jesus and love him, Jesus invites us to learn or perhaps relearn to trust him while we experience losses or while we have not received what we have prayed for. நம்மிலே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், இயேசுவை ஆண்டவர் என்று நம்பி வாழக்கூடியவர்கள் மத்தியிலே இயேசு நம்மை எதற்காக அழைக்கிறார் என்றால், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக காத்திருந்து மன ரம்மியமாய் வாழும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக அல்லது மறுபடியும் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். God will give you the strength to endure. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஆனால் நீ கர்த்தருக்காக காத்திருப்பாயா? But will you wait upon him? Let's pray. நம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, தவித்து கொண்டிருக்கின்ற, தத்தளித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உம்முடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் உம்மீது கோபமாக இருக்கக்கூடிய சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். ஏமாற்றம் அடைந்த ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய இருதயத்தை பலப்படுத்துவீராக. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, உம்மை நம்பக்கூடியவர்களாக, உமக்காக காற்று கொண்டிருக்கிறவர்களாக இருக்க இவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்புள்ள கரத்திலே உம்மை இவர்களை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I just commit my dear brothers and sisters who are suffering pain, who are experiencing loss, who are only living with partial blessings in their lives and waiting for the full blessing in their lives. I pray that you would, Lord, shape their hearts, that you would strengthen their hearts, and may they receive the great blessing of being with you and being strengthened by you, Lord. I commit them into your hands. உம்முடைய சமூகத்திலே இவர்களை அர்ப்பணம் செய்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். Amen. My dear brothers and sisters, I pray that God's word will begin to speak to you over the days and weeks ahead. இந்த தேவனுடைய வார்த்தை தாமே வருகின்ற நாட்களிலே, வருகின்ற வாரங்களிலே தொடர்ந்து உங்களை பலப்படுத்தும்படியாக நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக உங்களை சந்திப்போம். God bless you. See you soon. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன.
முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.